Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் சுபாஷினி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டாக்டர். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஸோ டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து மக்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக வந்து இல்லை அழகியல் ரீதியான சர்ஜரிஸ் மட்டும்தான் இருக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற மித்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வருது. பட் எட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் வாங்குறதோ இல்லை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட அதுக்கு ஈக்குவலான அப்ரோச் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் தன்னோட ஸ்கின்னை டெஸ்ட் பண்ணிக்கிறதோ இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் டேரெக்டாக பிளாஸ்டிக் சர்ஜன் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்ற நாலேஜ் வந்து இன்னும் மக்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்கக்கூடிய மற்ற டிவிஷன்ஸ்லாம் என்னென்ன, மொத்தமாக எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜன் பற்றி அவேர்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஒரு அடிப்பட்ட உடனே அவங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா வர எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்குற கொரீஸ் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் பார்க்கணும் எங்களுக்கு அப்படின்ற இது வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு அழகியல் ரீதியான ஒரு இது இல்லை, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தெரிஞ்சாலும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுற ஒரு ஒரு ரீச் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அது வந்து இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் மக்களுக்கு வந்து வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, எனிவே இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறதுனாலே அது ஒரு மோல்டபுள் அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு மோல்டபுளான ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஒரு திரவம்ன்றதுனால இல்லை ஒரு வாட் எவர் தி பிளாஸ்டிக் இஸ். ஸோ இப்போ மக்களுக்கு வந்து அழகியல் ரீதியான ஒரு நாலேஜ் தான் வருது திரும்ப பார்க்கும்போது பிளாஸ்டிக் சர்ஜரினா. அது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது எந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் பிளாஸ்டிக் சர்ஜரியில். பட் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது டாக்டர்? இந்த ஃப்ரம் த ஸ்கின், ஹேர் எல்லாமே கவர் ஆகும் இல்லைங்களா பிளாஸ்டிக் சர்ஜரியில்? பிளாஸ்டிக் சர்ஜரியில் எல்லாமே கவர் ஆகும். முதல்ல அது எக்ஸ்பென்சிவ் சர்ஜரி கிடையாது. பல சமயங்கள் வந்து அது அவசியமாக தேவைப்படுற ஒரு ப்ரொசீஜர். ஓகே, நம்மளுக்கு வந்து தேவைன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பல சுச்சுவேஷனில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். டிவிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ரொம்ப அதிகமாக நாம் இது பண்ணுறது வந்து அடிபட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணுறது, அது தான் மெயின் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அதுக்கப்புறம் தீக்காயம் பட்டு வர்றது, அதுக்கப்புறமா இப்போ ஏதாவது ஒரு அடிபட்டுட்டு கையோ காலோ நரம்பு செயலிழந்து இருக்கிறப்ப அந்த நரம்புக்கான அறுவை சிகிச்சைகள் செய்யும். அதுக்கப்புறம் இந்த ஈஸ்தட்டிக் சர்ஜரிஸ் எல்லாமே வரும். ஈஸ்தட்டிக் சர்ஜரிஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹேர் இது பண்ணுறது, லைப்போசெக்ஷன், பாடி கான்டோரிங், அந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் வரும். ஓகே டாக்டர், இப்போ ஜெனரலாக வந்து இப்போ இந்த ஃபேட் பேஸ்டான சர்ஜரிஸ் எடுத்துக்குவோம். இப்போ லைப்போசெக்ஷன், இப்போ பெரியாட்ரிக் சர்ஜரி இதுக்குள்ளே வருங்களா? பெரியாட்ரிக் சர்ஜரி நாங்கள் பண்ண மாட்டோம். இதுக்கு வரல வராது. இப்போ ஒருத்தர் வந்து உடம்பை வந்து ரீஷேப் பண்ணுறாங்க, அதாவது திரும்ப வந்து ஃபேட்டை கம்மி பண்ணுறாங்க, அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி கிட்ட தான் வரணும் அப்படின்ற நாலேஜ் எப்படி டாக்டர் மக்களுக்கு வரும்? ஏன்னா ஒரு ஸ்லிமிங் சென்டர்ஸ் வந்துருச்சு இப்போல்லாம் வந்து ஜிம்மிங் இதிலேருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு லிங்க்ஸில் இருந்துருக்குறாங்க. பட் ஆனால் ஒரு டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜன் அப்ரோச் பண்ணணும், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷனுக்காகவும் உபயோகப்படுது அப்படின்றது. பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பாடி கான்டோரிங் ஹெல்ப், வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி ஹெல்ப். அந்த அவேர்னஸ் வந்து இட் இஸ் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரின்றது வந்து பாடி கான்டோரிங்க்கு ஸ்பெஷலாக வந்து கான்சென்ட்ரேட், பாடி ஷேப்பிங். ஓகே டாக்டர், இப்போ ஜெனரலாக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துக்குவோம். இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாச்சு ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனால். மக்களை வந்து இப்போ அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறது வந்து இட்ஸ் இந்த பார்ட் ஆஃப் டாக்டர்ஸ் ஹேண்டுங்களா இல்லை வந்து இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது இப்போ வந்து ஏன் பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதில் நம்ம எல்லா கேரும் எடுத்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு பண்ணுறப்ப அதில் எந்த பயமும் கிடையாது. ஓகே, பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற பொழுது வந்து அது ஒரு லைட்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இல்லை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு அறுவை சிகிச்சை. ஓகே, எல்லா அறுவை சிகிச்சைக்கும் இருக்கிற இது வந்து அதுக்கும் இருக்குது ரூல்ஸ், அதுக்கும் இருக்குது. ஓகே, அது நம்ம வந்து we cannot take it in a lighter sense. ஓகே. ஸோ வந்து மக்கள் சைடில் இருந்தும் டாக்டர் சைடில் இருந்து ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கே பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து கிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க கிருஷ்ணன் சார், உங்க டவுட் என்ன கேளுங்க. என்னோட குழந்தைக்கு 6 மாசம் ஆகுது. ஓகே.
ஒரு கையில வந்து எக்ஸ்ட்ரா விரல் வளர்ந்துருக்கு. ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்றது. சுண்டு விரல் பக்கத்துல எக்ஸ்ட்ரா விரல் வளர்ந்துருக்கு. ஓகே. அதான் மேடத்தை கேட்கணும். வணக்கம் சார். அந்த விரல் எக்ஸ்ட்ரா இருக்கிற விரல் வந்து எப்படிப்பட்ட விரல் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அணுகுமுறை இருக்குது. அந்த விரலில் எலும்பு எல்லாம் முழுசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விரல் இருக்கிறதும் இல்லாததும் நீங்கள் முடிவெடுக்கணும். எலும்பு முழுசாக வளராத பட்சத்தில் நம்ம அந்த விரலை அகற்றிடுறது நல்லது. அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றிடுறது நல்லது. ஏன்னா அதில் ஏதாவது ரத்தம் போகிற பாதைக்கு சேதமடைந்து அது கருப்படையலாம், இல்லை வீக்கமாகி செவப்பாகலாம். அதனால் அதை அகற்ற வேண்டி தேவைப்படலாம். இப்போ அதை அகற்றாமல் அப்படியே வச்சுக்கிறது அவங்க கிட்ட இருக்கு இல்லைங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தர் ஆப்ஷன். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். டாக்டர் கிட்ட பேசலாமா? நான் சென்னையிலேருந்து ரேணுகா பேசுறேன். சொல்லுங்க. வணக்கங்க. எனக்கு வந்து மார்பகம் கொஞ்சம் அதிகமா வெயிட் ஹேங் பண்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம லிப்போசெக்ஷன் பண்ணா குறையுமா, இல்ல வேற ஏதாவது மெடிசின்ஸ் ஏதாவது ஆயில் அது மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கா? இதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்கணும். ப்ளஸ் வந்து இதனால அட்மிட் பண்ணா எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால முதுகு வலி வருமா, காலையில எந்திரிச்சோன்னா உட்கார்றதுக்கு கஷ்டமா இருக்கு இந்த ஹேங் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால, நைட்டு வந்து பேசியர் போட்டுட்டு தூங்குறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. பெரிய மார்பகங்கள் வந்து ரொம்ப தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயம். முதுகு வலி வர வாய்ப்பு இருக்குது. அது போக மார்பகங்களுக்கு அடிப்பக்கத்தில் இன்ஃபெக்ஷன் தொற்று வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களை பரிசோதனை செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஆயில் எதுவும் அப்ளை பண்ணுறதுனால மார்பகத்தோட அளவு வந்து குறையாதுமா. பரிசோதனை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மார்பகத்தை எப்படி குறைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணலாம், அறுவை சிகிச்சை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆகும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுறீங்க? சென்னை மயிலாப்பூர்ல இருந்து ரேணுகா பேசுறேன். சொல்லுங்க ரேணுகா, உங்க டவுட் என்ன கேளுங்க. எனக்கு சின்ன 20 வயசுல வந்து அம்மா போட்டுச்சு. அது மூக்கு மேல 2 புள்ளி மாதிரி இருக்கு. அது எப்படியாவது போக்க முடியுமா, இல்ல ஏதாவது பண்ணணுமா அதுக்கு? வணக்கம்மா. புள்ளி மாதிரினா குழியா இருக்கா இல்லை வெறும் புள்ளி தான் இருக்கா? நல்ல 2 புள்ளியா, அப்படி இந்த இது பாம்பு பொத்தல் போடுமே அந்த மாதிரி 2 புள்ளியா இருக்குது. அது என்ன போட்டாலும் மாற்றவே முடியல. வேற ஏதாவது பண்ணணுமா கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு சப்சிஷன் சொல்லுவோமா, ஒரு சின்ன ப்ரொசீஜர். அந்த இடத்துக்கு மறுத்து போகிற ஊசி போட்டு பண்ணோன்னா அந்த குழி வந்து மேடாயிரும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், ஜென்ரலாக வந்து இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது வந்து பிளாஸ்டிக் சர்ஜனை ஒரு டைரெக்டாக அணுகிறப்பயே அது வந்து வந்துடலாம், இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்றவங்களை வந்து அணுகிறது நல்லதுங்களா? ஒரு ஜென்ரல் பேஷண்ட் ஆஸ்பெக்டில் இருந்து கேட்குறது. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஹேர் லாஸ் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்ப பல சமயங்கள் வந்து பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு போகிறது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் போகிறாங்க. ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் வந்து பல வகைப்படுது. நம்ம டேப்லெட்ஸ் தர வேண்டியிருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு லோஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதில் எதுலேயுமே பேஷண்ட் பெனிஃபிட் பண்ண மாட்டாங்க அப்படின்றப்போ தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வருது. ஓகே. ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது அப்போ வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாகவே டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுறாங்க, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து யாரை அணுகணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இட் இஸ் எ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே டாக்டர், இப்போ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு லார்ஜர் நோட்டில் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு இதை பற்றி நிறைய நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி கூகுள் பண்ணி பார்க்குறவங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸ் தான் பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு அழகியல் ரீதியான ஒரு சர்ஜரியை பண்ணிவிட்டு ரைட் ஃப்ரம் த பாப்கிங் மைக்கேல் ஜாக்சன்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் வரைக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து ஒரு எக்ஸாஜுரேட்டடாக காமிக்கப்படுது. ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்றது ஒரு பாகம் இல்லைங்களா பிளாஸ்டிக் சர்ஜரியில்? ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரின்றது எப்பவுமே ஃபெயில் ஆகிடுங்களா? இது சக்ஸஸாகவே ஆகாதா? இல்லை அப்படி கிடையாது. காஸ்மெட்டிக் சர்ஜரி நாங்கள் எங்கள் இதில் ஈஸ்தட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவங்கள யூஸ்வலாக பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லை, அந்த பர்சனுக்கு வந்து என்ன தேவை
அப்படிங்கிறத நாங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் வந்து அந்த ஆப்ரேஷனோட பலன்கள் தெரிய கொஞ்சம் நாள் ஆகும். அதையும் நாங்களும் தெளிவாக சொல்லணும். அந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து ப்ராப்பராக பேசி பண்ணுறப்ப எதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே டாக்டர், இதை பற்றி ஃபர்தராக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, பேசுவோம். அதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், டவுட் என்னன்னு கேளுங்க. பையனுக்கு 22 வயசாச்சு. ஓகே. கையில் வந்து அடிபட்டு 2 விரல் இந்த நகை மட்டும் கட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டாக்டர், நகம் மட்டும் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? புரியலைங்க உங்களுக்கு. அதனால என்ன பாதிப்பு? கட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றீங்கன்னு? இந்த நகை மட்டும் கட் ஆயிடுச்சு. சரி, அது மட்டும் அவன் பையன் தான் சரி பண்ணணும் அப்படின்னு. இல்ல நகம் வளர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படின்ட்டாங்க. நகம் வளர மாட்டேங்குது, வளராது அப்படின்ட்டாங்க. கட் ஆயிடுச்சு. அது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி அப்படி கட் ஆயிடுச்சு. சரி, அந்த விரலோட மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்குங்களா? முழுசா பண்ணலாம் நல்லா இருக்குது. நகம் மட்டும் இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. இப்போ குழந்தை கை பார்க்க வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் காலில் இருக்கிற நகத்தை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ அந்த நகம் அப்படின்னும் பொழுது இப்போ அது வந்து திரும்ப அதுக்கான உணர்ச்சிகள் இருக்குமா? இப்போ அது வந்து திரும்ப வளர ஆரம்பிக்குமா இப்போ காலிலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால்? ஆக்சுவலாக நகத்துக்கு உணர்ச்சி கிடையாது. நகத்துக்கு கீழே நெயில் பெட் சொல்லுவோம், நகக்கண்ணு. அதுலேருந்து தான் வந்து நகம் வளரணும். அந்த நகம் எவ்வளோ போயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலில் இருந்து நம்ம நகக்கண்ணு நெயில் பெட் எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ இந்த நகம் மாதிரியே வளரும். அதுக்கும் வந்து வளரும், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வளரும். ஓகே ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருந்தாக்கா பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து லைன்ல சொன்னீங்க, இருக்கு லைன்ல இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. பையன் அந்த வந்து காலேஜ்ல வந்து எக்ஸாம்ல பிளேடில் தழும்பு மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கு மேடம் கிட்ட கேட்கலான்ட்டு. எந்த இடத்துலங்க யாருக்கு தழும்பு? மேடம் இந்த இடது கையில வந்து இந்த பசங்க வந்து வரிவரியா பிளேடில் வந்து மணிக்கட்டுல இல்லைங்க சார், இல்லைங்க இந்த கையில இருந்து நடுக்கையில இந்த முழங்கையில முழங்கையில இருந்து கீழைங்க. முழங்கையில இருந்து கீழேங்களா மேடம்? சரி, அதை பச்சை குத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதான் இந்த பர்டிகுலர் இடம் சொல்றீங்க. ஓகே. அதுதாங்க, அந்த தழும்பை பார்த்துட்டு நம்ம அந்த தழும்பை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கலாம். தழும்பு ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை பண்ணி குறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த தழும்பை பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ மார்க்ஸ், அதாவது ஜென்ரலாக ஸ்ட்ரெச் மார்க்ஸோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஏதாவது கையில் மார்க்ஸ் வந்து உருவாயிடுச்சு இந்த மாதிரி பிளேட் மூலியமாக, அதுக்கான வந்து க்ரீம்ஸ் இப்போ வந்து கிடைக்குது மார்க்கெட்ஸில். இப்போ அது எவ்வளோ தூரம் ரிலை பண்ணலாம் டாக்டர்? அது மேலே அது வந்து மார்க்ஸ் வந்து டோட்டலாக எடுத்துருமா? டோட்டலாக எடுக்காது. தழும்பு வந்துச்சுன்னா அது வந்து ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி நம்மளால் எடுக்க முடியாது. அது வந்து இப்போ சில தழும்பு வந்து எழும்பி இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட வழி இருக்கிறது. சில தழும்பு வந்து கருப்பாக இருக்கும், சுற்றி இருக்கிற தோலை விட அந்த தழும்பு கருப்பாக இருக்கும். அதே வந்து நம்ம மாற்றலாம். அதாவது கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிற தழும்பை வந்து மறைக்கிற மாதிரி செய்யலாம். ஓகே. பட் ஆனால் அதோடைய டோட்டல் இது போகாது. ஓகே. ஈவன் பிளாஸ்டிக் சர்ஜன் ஒரு சர்ஜரி பண்ணணும்னாலும் அந்த மாதிரி நடக்காது. ஆமாம், நம்ம பண்ணுறப்ப அந்த தழும்பை வந்து மாற்றி வடிவமைக்கிறோம். அது வந்து பார்த்த உடனே மற்றவங்க வந்து அது என்ன அப்படின்னு கேட்காத மாதிரி அந்த நம்மளோட தோலோடே அமைந்தாப்புல மாற்றுறோம். அதாவது ஒரு ரொம்ப லெஸ் விசிபிலிட்டிக்கு இந்த மாதிரி மாற்றுறீங்க. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கே பேசுகிறீங்கம்மா? நான் சென்னை உமாமேஸ்வரி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. என்னோட பையனுக்கு வந்து 16 இயர்ஸ் ஓல்டு. சொல்லுங்கம்மா. லாஸ்ட் இயர் அவனுக்கு அடிபட்ட போது அந்த ஐப்ரோவில் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்கார் வந்துருச்சு. ஓகே. அது ஐப்ரோவில் பாதி, அப்புறம் ஐப்ரோவுக்கு மேலே பாதி இருக்கு. ஓகே. அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், இல்லை இந்த இயர்ஸ்ல பண்ணலாமா, இல்லை அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாமா, இல்லை கம்ப்ளீட் அது பண்ணலாமா இருக்கு, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா? அது வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குமா? ஆப்ரேஷன் இப்போ ஐப்ரோவில் இருக்குன்னா அந்த இடத்துல முடி இல்லாமல் இருக்கு இல்லைங்களா? இல்லை, முடி லேசாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே உள்ள ஒரு 3 சென்டிமீட்டர் ஒரு சின்ன லைன் மாதிரி ஒரு பள்ளம் இருந்திருக்கு. நம்ம அந்த தழும்பை பார்த்துட்டு அது வந்து அகலமாக இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி குறைப்போம். அப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குமா? உடனே பண்ணலாமா? வெயிட் பண்ண தேவையில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ முடி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது இப்போ ஐப்ரோவோ சரி இல்லை ஏதாவது ஒரு ஹெட்லேயே ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் இப்போ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி எடுத்து திரும்ப ஏதோ தோலையோ நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, நாங்கள் இப்போ தோல் எடுத்து போடுற இடத்துல வந்து
தோல்னா ஸ்கின் கிராஃப்ட் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து முடி வளராது. ஓகே. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட தலையோட பின்பக்கம் இருந்து அந்த இடத்துல இருந்து நம்ம முடி எடுத்து நம்ம வச்சோன்னா, அதே மாதிரி தழும்பு இருக்கிற இடத்துலையும் முடி வளராது. மீசை இருக்கிற இடத்துலையோ இல்லை புருவத்துலையோ தழும்பு இருக்கிற இடத்துலையும் முடி வளராது. ஓகே. அந்த இடத்துக்கு வந்து நம்ம தலையிலோட பேக் சைடில் இருந்து முடி எடுத்து அங்கே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது மூலமாக அந்த இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஆனால் வழக்கமான தன்மையில் அது இருக்காது. ஓகே டாக்டர். இப்போ நான் முன்னாடி கேட்டிருந்த மாதிரி இந்த அழகியல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய. ஸோ அதில் வந்து ஏஜ் ஆக ஆக, அதாவது டைம் ஆக ஆக பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது ரொம்ப எவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எல்லாமே முகம் வந்து தொங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது காமிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டப்படுதா? இது உண்மையாகவே இந்த மாதிரி தான் ஆகிடுமா? என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம பாடிக்கு அந்த ஏஜிங் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் வரதான் செய்யும், அது வராமல் இருக்காது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா டாக்டர்? ஆமாம், அது வந்து அந்த என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வர வேண்டியிருக்கும், நம்மள்ட்ட தொடர்ந்து இருக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு 16 வயசு என்னோட பையனுக்கு இந்த மாதிரி ஐப்ரோவில் அடிப்பட்டவங்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஏஜ் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஒரு மேட்டராக இருக்குமா ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா? ஒரு சில கண்டிஷனில் மேட்டராக இருக்கும். இப்போ மூக்குல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 16 to 18 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவோம், அதுக்கப்புறம் பண்ணுவோம். இப்போ காது சில பிள்ளைகளுக்கு பிறக்கிறப்பவே காது இருக்காது, அந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு 6 to 8 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம காது வந்து செயற்கையாக செய்து அங்கே பொறுத்துறது. நம்ம உடம்புல இருக்கிற திசுலேருந்தே காதை செய்து குழந்தைக்கு வைப்போம், இந்த விழா எலும்பு எடுத்து வச்சு வைப்போம். அது வந்து ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்க்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், வெயிட் பண்ணி செய்வோம். ஸோ அந்த பர்டிகுலர் பொருத்தப்பட்ட உறுப்பும் வந்து வழக்கமாக நம்ம அந்த குழந்தை வளரும் பொழுதே வளருங்களா? வளராது. அதுக்காக இப்போ குழந்தைக்கு வந்து 8 வயசில் நம்ம பண்ணுறோன்னா 8 வயசில் வந்து ஆல்மோஸ்ட் 80% அந்த காது நம்ம காதோட அளவு வளர்ந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 20% தான் வளரும். அந்த மார்ஜின் கொடுத்து நம்ம வச்சிரும். ஸோ எதுவும் வித்தியாசமோ வேறுபாடோ தெரியாது, மேக்ஸிமம் தெரியாது. இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து திரும்ப அதை மாற்றி அறுவை தேவைப்படாது. ஓகே டாக்டர். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்றது ஒரு சீரியஸான சர்ஜரி இல்லைங்களா? ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ மக்கள் வந்து அதுக்கான அதோட பலனை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மெயினாக ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்து ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாலும் பலர் வந்து அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். ஓகே. இது மூலம் நம்ம பலன் அடையலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க தான் அதிகம். அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வழி பண்ணி நீங்கள் போங்க, இது மூலம் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இல்லை. ஓகே. ஓகே. ஸோ ரொம்ப லேட்டாக தான் நிறைய பேர் எங்கள்கிட்ட வரது. ஓகே. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியோடைய நாலேஜ் வந்து இன்னும் மக்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் அனுராதா பேசுகிறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் கேளுங்க. எனக்கு வந்து கீலாய்ட் ப்ராப்ளம்னு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது எந்த அடிப்பட்டாலும் அது வந்து தழும்பா மாறிடும். ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த தழும்பு வந்து வளர ஆரம்பிச்சிடும். எனக்கு புரியுதுமா நீங்கள் சொல்கிறது, கீலாய்ட் ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அது வந்து அடிப்பட்ட உடனே நம்ம அதுக்கான மருத்துவத்தை ஆரம்பித்தோன்னா அந்த தழும்பு எழும்பாமல் பார்த்துக்கலாம். இப்போ எழும்பின தழும்புக்கும் நம்ம மருத்துவம் செய்தோன்னா அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து சுமன் சொல்லி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சுமன், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க சார். சொல்லுங்கள் சார். ரைட் ஹேண்ட் சார். ஓகே. கால் பார்த்தீங்கன்னா சார் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நசுக்கிருச்சுங்க சார். தோல் ஃபுல்லாக இதாச்சுங்க சார். ஓகே. அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டுங்க சார். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எல்லாமே ஸ்கின் எல்லாமே பிளாஸ்டிக் கோசம் ஸ்கின் எடுத்து வச்சுருக்காங்க சார். ஓகே. வச்சு இப்போ 5 வருஷம் ஆகுதுங்க சார். இப்போ ஒரு 4-5 வருஷம் நல்லா இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் அடிக்கடி புண்ணாகும் சார், அடிக்கடி கொஞ்சம் நீர் மாதிரி வருங்க சார். ப்ராப்ளம் அப்படி இருந்துகிட்டே இருக்குங்க சார். அப்பப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணாமல் வச்சுக்கணும்னு சொன்னாங்க சார். ஓகே. அதுக்கு வந்து லிக்விட் பேராஃபின் வந்து டெய்லி போடுங்க, மாய்ஸ்சரைஸ் சோப்பும் அடிக்கடி போடுங்க அப்படி மாதிரி சொன்னாங்க சார். சொல்லுங்க சார். என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நானும் கேட்குங்க சார். அவங்க எல்லாமே சாப்பிடலாங்கிறாங்க சார். ஆனால் வந்து ஏதாவது திடீர்னு மட்டன் சிக்கன் ஏதாவது திடீர்னு வெளியில போய் சாப்பிடணும் மறுபடியும் அது மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆயிடுது சார். எப்படி அதை கேர் பண்ணுறதுன்னு தெரியுங்க சார். வணக்கம்ங்க ஐயா. நீங்கள் வந்து அந்த தோல் எடுத்து வச்சிருந்த இடத்துல அந்த தோலில் வந்து பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் போட சொல்லுவாங்க, அதை பண்ணணும். மாய்ஸ்சரைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாங்க, எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்.
டாக்டர் இப்போ இந்த காலர் கேட்டதே வந்து ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சு, அதாவது ஒரு ஸ்கின் எடுத்து வேறு இடத்துல கிராஃப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து டாக்டர்ஸ் எந்த விதத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபுட் உண்மையாகவே ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுதா? ரெண்டாவது மெயின்டைனிங் அப்படின்றது வந்து எந்த ஆஸ்பெக்டில் மக்களுக்கு புரிய வைப்பீங்க? இதை வந்து ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி ஃபுட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்? லைக் வந்து ட்ரை ஸ்கின் ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது. பட் ஆனால் ஃபுட்டில் அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குமா? ஏன்னா அவர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி நான் நான்வெஜ் மட்டன் சிக்கன் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா இல்லையா? ஸோ ஃபுட் அஃபெக்ட் பண்ணுமா? அவர் பர்டிகுலராக கேட்டிருந்தது வந்து அந்த நம்ம ஸ்கின் கிராஃப்டிங்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. கிராஃப்ட் மாய்ஸ்சரைசிங் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஓகே. இப்போ வேறு ஏதாவது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ரீதியாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ரீதியான ஒரு சுச்சுவேஷனில் ஃபுட் கண்ட்ரோல்ன்றது தேவைப்படுமா ஏதாவது ஒரு இடத்துல? இல்லை, ஃபுட் கண்ட்ரோலுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ யூ கேன் ஈட். இப்போ டாக்டர், இப்போ பர்டிகுலராக யாருக்கிட்ட ஆல்ரெடி யாருக்காவது வந்து ஒரு டயபெட்டிஸ் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கின் கிராஃப்டிங்கோ, அதாவது ஈஸியாக புண்ணு ஆற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னும் போது ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? அதுக்குன்னு வேறு ஏதாவது ப்ரொசீஜர் க்ரைட்டீரியா இருக்கா? இல்லை, அதுக்குன்னு எதுவும் காம்ப்ளிகேஷன்னா அந்த டிசீஸ்க்கு இப்போ டயபெட்டிஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து டயபெட்டிஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம சர்ஜரி செய்வோம். ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற டயபெட்டிஸ் இல்லாத பேஷண்ட்டை விட அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்டிங் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து காலில் புண்ணு வந்து இல்லை விரல் எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். டயபெட்டிஸ்னால அதெல்லாம் வருது. அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. அவங்க வந்து டயபெட்டிஸ்க்கு டயட் இருக்கு இல்லையா, அந்த டயட் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு மெயின்டைனிங் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பேசுவோம். ஒருத்தர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிக்கு வந்துட்டார். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணியாச்சு, இல்லை வில் டேக் ஸ்கின் கிராஃப்டிங். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்கான போர்ஷன், அதாவது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து டாக்டர்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து சொல்லுவாங்களா? நாங்கள் சொல்லிடுவோம், கண்டிப்பாக சொல்லிடுவோம். அதே மாதிரி அவங்களும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. நம்மளும் சொல்லிடுவோம், இது மாதிரி அடிக்கடிலாம் புண்ணு வந்ததுன்னா வந்து எங்களை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் ரெகுலராக சொல்லிடுவோம். ஓகே. இந்த ரெகுலர் ஃபாலோ அப்ஸ் வந்து மக்கள் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? கண்டிப்பாக. ஓகே. ஸோ அதில் வந்து டாக்டர்ஸுடைய போர்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது எவ்வளோ அதை வந்து மக்களுக்கு ரீச் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம அவங்கள்ட்ட அவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு எதற்காக வந்து நம்மளைய பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சர்ஜரி அப்படின்னாலே வந்து மக்களுக்கு நிறைய பெண்ணி நம்ம இப்போ செலவு பண்ண போகிறோன்ற எண்ணம் இருக்கும். அதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற டிவிஷன் வந்துட்டாலே வந்து வி நீட் டு பி ரிச், ஒரு பெரிய லிமோ காரில் போனால் மட்டும்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுன்ற அளவுக்கு மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய எக்ஸ்பென்சஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஒரு காமன் மேன் அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஒரு கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணலாம். ஓகே. அது எப்படி எந்த விதத்தில் வந்து இதை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? லைக் பர்டிகுலர் அதர் எக்ஸ்பென்சிவ் சர்ஜரிஸை கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி என்னன்னு சொல்லுவீங்க? மற்ற சர்ஜரிஸை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். மற்ற சர்ஜரிக்கு எப்படியெல்லாம் செலவுகள் ஆகிறதோ, அதாவது மருந்து செலவுகள், மயக்க மருந்து கொடுக்குறோம் அந்த மருந்து செலவுகள், ஆப்ரேஷன் தியேட்டர் அந்த சார்ஜஸ், மயக்க மருந்து டாக்டர் பார்க்குறாங்க, அப்புறம் என்னென்ன டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே வந்து மற்ற அறுவை சிகிச்சைக்கு எப்படியோ அதே போல் தான் இதற்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும். பட் வேற மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி நடத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து உமான் பேசுகிறேங்க. சொல்லுங்க உமா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேடம். எனக்கு வந்து 23 இயர்ஸ் ஆகுது. ஓகே. மார்பகம் பெருசாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாமா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஹார்மோனல் ரீதியாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணலாம்.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த இஷ்யூவை பற்றியும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படின்றதுக்கான ஒரு பார்ட்டை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இல்லை பிரெஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்றது பார்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒருத்தர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அதாவது மில்க் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இது அஃபெக்ட் பண்ணுமா? இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தாய்ப்பாலே தர முடியாத மாதிரி ஆயிரும்லாம் கிடையாது. இந்த 2 ஆப்ரேஷன் பண்ணுறப்பையுமே கொஞ்சம் வந்து பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இருக்குது. எத்தனை சதவீதம்னு சொல்லலாம்? ஒரு 5லேருந்து 10%. ஓகே, ஸோ ஒரு மினிமல், அதாவது பால் குறையறதுக்கான அளவு. ஓகே ஓகே, பட் இருந்தால் சுரக்காமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பால் கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ இந்த போட்டாக்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. மக்கள் போட்டாக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பாய்சனுக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க. இந்த ஸ்டீராய்ட்ஸ் போட்டாக்ஸ் மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இது போட்டாக்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். போட்டாக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து நன்மை வரும். நம்ம நன்மை வர அளவில் தான் நம்ம அந்த டோசேஜ் வந்து இது பண்ணி தருவோம். அதோட பயன் பார்த்திங்கன்னா பல இடத்துல உபயோகப்படுத்துகிறோம். மக்களுக்கு அதிகமாக தெரிகிறது வந்து இந்த அழகுக்காக இந்த சுருக்கங்கள் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் அதிகமாக தெரியும். அது போக ஃபேஷியல் நர்வ் பால்சின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு சைடு வந்து லிப்பு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், சிரிக்கிறப்ப கோணிட்டு போகும். அது அட்ரஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து போட்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது போக கையிலையும் வந்து ஒரு சில மசில்ஸை வந்து நம்ம செயலிழக்க செஞ்சோன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். கையில் இருக்கிற ஒரு சில வியாதிகளுக்கு அது அந்த மசிலை வந்து பேரலைஸ் பண்ணிடும் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன். ஓகே ஓகே, செயலிழக்க செஞ்சிடும். அது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அது 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஒரு சிலருக்கு இருக்கும். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் திருப்பி பழைய மாதிரி வந்துடும். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா டாக்டர்? போட்டாக்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லைங்க, மேக்ஸிமம் கிடையாது. அதாவது அதை வந்து உபயோகப்படுத்துகிற உங்களுடைய கையில் பொறுத்து இல்லைங்களா, அது அந்த பர்டிகுலர் சர்ஜனை பொறுத்து. டாக்டர், இப்போ போட்டாக்ஸ் அப்படின்னாலே வந்து இன்டர்நெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்பை வந்து ரீஷேப் பண்ணுறோம். இல்லை மூக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உதடையோ இல்லை மூக்கையோ வந்து ரீஷேப் பண்ணணும் போது போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இல்லை, போட்டாக்ஸ் வந்து மசில் பேரலைஸ் பண்ணுறதா, ஃபில்லர்ஸ் தான் வந்து ரீஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அகைன் எனக்கு அந்த கொஷினே திரும்ப வருது. ஒரு ஏஜிங் ஆக ஆக அதை மெயின்டைன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி ஒரு ஸ்கின் வந்து தொங்கி போயிடுது, ஒரு அருவருப்பான முகம் உருவாயிடுது. இப்போ மக்கள் எப்படி டாக்டர் இதை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? திரும்ப இப்படி வந்ததுன்னா பயப்படுவாங்க இல்லைங்களா திரும்ப? இல்லை, நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. போட்டாக்ஸ் வந்து அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான், அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. பெர்மனண்ட்டாக தரத்துக்கு நம்ம வந்து காமனாக ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து நான் சர்ஜிக்கலாகவும் பண்ணலாம், த்ரெட்ஸ் வச்சும் பண்ணலாம், சர்ஜிக்கலாகவும் பண்ணலாம். பட் அது வந்து இப்போ பண்ணுற சர்ஜனை பொறுத்தும் அதோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க, நான் நாமக்கல் வந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். இந்த டாக்டர் மாட்ட பேசுங்க சார். வணக்கங்க. வணக்கங்க. உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, 98 கிலோ இருக்குது, 47 வயசு. சரிங்க. உடம்பு குறைக்கணும், அது ஏதாவது சர்ஜரி மூலம் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது வேற ஏதாவது கொழுப்பு குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? நம்ம முதல்ல பரிசோதனைகள்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க ஐயா. வேறு எதுவும் நம்ம உணவு பழக்கத்தினால மட்டும்தான் எடை கூடி இருக்கா, இல்லை வேறு எதுவும் ஹார்மோன் காம்பனண்ட் இருக்கான்னு முதல்ல பரிசோதனை செய்ய வேண்டியிருக்குங்க ஐயா. செய்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவெடுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். காலர் இருக்கீங்களா? ஓகே டாக்டர், இப்போ இவர் கேட்டிருந்த மாதிரி ஒரு வெயிட் ரிடக்ஷன் இல்லை வந்து எனக்கு வந்து ஷேப்னிங், பாடி ஷேப்னிங், இது எல்லாத்துக்குமே வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. நான் ஜிம்முக்கு போகிறதா, இல்லை நான் வந்து ஒபிசிட்டி வந்துருச்சுன்னும் போது அதர் காம்ப்ளிகேஷன் வந்துடும் எனக்கு, அதனால் வந்து நான் எந்த டாக்டரை பார்க்கணும்? இப்போ டயபெட்டிஸ் வந்துருமேன்ற பயத்தினால நான் எந்த ஃபிசிஷியனை பார்த்து நான் கேட்டுக்கணுமா, டயபெட்டிஸ் கிட்ட அணுகணுமா? பட் இந்த டென்ஷனில் இருக்கும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை அணுகணும், இல்லை வந்து பாடி ஷேப்பிங் இல்லை கான்டோரிங்கை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற டைம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒபீஸான ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் அப்படின்றது கடைசி ஸ்டெப்பாக இருக்கணுமா இல்லை ப்ரைமரி ஸ்டெப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆப்ரேஷன் பண்ணுறோமோ பண்ணலையோ அவங்க வந்து டயட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் எ மஸ்ட். முதல்ல ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனையினால்
இப்போ ரொம்ப காமனாக சொல்கிறதுனா ஹைப்போதைராய்டிசம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதை அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த சர்ஜரிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே டாக்டர், ஒரு சிம்பிள் நோட்டில் கேட்டோம்னா ஒரு 45 இயர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இல்லைங்களா, 45 to 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு 98 கிலோஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு சர்ஜரி நீங்கள் அதாவது பண்ண சொல்லுவீங்களா, இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க? அந்த அவங்க ஹைட்டுக்கு அந்த வெயிட் இருக்கணும். ஸோ அவங்க ஹைட்டு பார்த்துட்டு நம்ம அந்த வெயிட்டை வந்து நம்ம பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ரஸ் பண்ணணும். அவங்களோட கன்சர்ன்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சுட்டு நம்ம சர்ஜரியை டிசைட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம இன்டர்நெட்டில் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப ஒபீஸ், அதாவது 200 கிலோஸ்லாம் இருந்தாங்க, 180 கிலோஸ் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு அதுதான் லாஸ்ட் ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது அவங்ககிட்ட. தே கேன் நாட் ஒர்க் அவுட். பட் ஒரு 100 கிலோஸ் இருக்காங்க, 98 கிலோஸ் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றதுல நிறைய ப்ரெஷர் கொடுப்பீங்களா, இல்லை வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு? அதான் அவங்க பேஷண்ட் பார்த்து நம்ம பிஎம்ஐ வச்சு தான் டிசைட் பண்ணணும். அவங்க வெரி ஒபீஸ் கேட்டகரி இருந்தாங்க, வேறு எந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்றது ஒரு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்களா பார்த்துலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம், காலர் இருக்கீங்களா? ஓகே டாக்டர், காலர் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திரும்ப பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான போர்ஷன் பற்றி பேசணும் டாக்டர். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கு வந்து தசைகள் வந்து இழந்து போயிட்டாங்க, இல்லை எலும்பு வந்து முறிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு. ஒரு காலர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து தசையும் போயிடுச்சு, எலும்பு ப்ராப்ளம் இருந்தது சொல்லிட்டு. இப்போ தசைகளுக்கு வேறு இடத்துல இருந்து தசைகளை மாற்றிடுவீங்க, எலும்புகளுக்கு என்ன நடக்கும் டாக்டர்? எலும்புகளுக்கு என்ன பண்ணுவாங்க? எலும்பு வந்து நாங்கள் அது கண்டிப்பாக எலும்பு டாக்டரோட சேர்ந்து தான் நம்ம அதை ட்ரீட் பண்ண போகிறோம். பார்க்குறப்ப முக்கால் இது வந்து பெரும்பாலான அடி வந்து கால் பகுதிக்கு தான் அடிப்படுது. இப்போ காலில் அடிபடுறப்ப அந்த சேதாரம் மிக அதிகமாக இருக்கிறது, வேறு இடத்துலேருந்து எலும்பு வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபிபுலான்னு சொல்லுவோம். கால் இந்த முட்டி கீழே இருக்கிற காலில் 2 போன் இருக்கும், டிபியா ஒன்று, ஃபிபுலா ஒன்று. அந்த ஃபிபுலாங்கிற போன் வந்து நம்மளை எடுத்துட்டு நம்ம வேறு இடத்துல பொருத்திக்கலாம். தொடைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கீழே டிபியாவுக்கு பதிலாகவும் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் இருக்குது டாக்டர். இப்போ ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்றது வந்து தன்னுடைய உடம்புல இருந்து இருக்கிற ஸ்கின்னை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வேற உடல்ல இருந்து எடுக்க முடியும்? அவங்க உடம்புல இருந்து எடுக்கிற ஸ்கின் தான் பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கும். மற்றவங்க உடம்புலேருந்து எடுக்கிறப்ப அது கொஞ்ச நாள் ஒரு கவர் மாதிரி இருக்குமே ஒழிய அது வந்து பெர்மனண்ட்டாக இருக்காது. ரொம்ப அதிக தீக்காயம் ஏற்படுறவங்களுக்கு ஸ்கின் பேங்க் சொல்கிறோம் இல்லையா, மற்ற தோல் சேகரித்து வச்சுருக்கதை அதை எடுத்து போடுறப்ப அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெம்பரவரி கவர். ஓகே, டெம்பரரினா ஒரு டைம் ஸ்பேமுக்கு தான் ஒரு 3 வீக்ஸ். ஓ, அந்த மாதிரி தானுங்களா? அதுக்கப்புறம் என்ன டாக்டர் இப்போ பண்ணுவாங்க? அதுக்குள்ளே நம்ம வந்து பேஷண்ட் கண்டிஷன் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட தோலே எடுத்து நம்ம வச்சிடலாம் பேஷண்ட்டோட. ஓகே. ஸோ அவங்க தோலே கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான நம்ம உடம்பு வந்து நம்மளோட தோலை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். மற்றவங்க தோல் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அது ஃபாரின் பாடி, ஸோ அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கான இம்யூன் பேஸ்டான மருந்துகள்லாம் அவங்க எடுக்க வேண்டியது வரணும். ஓகே டாக்டர், இப்போ திரும்ப வந்து நம்ம அந்த இதுக்காக வருவோம், அதாவது உமன் பேஸ்டான பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வருவோம். இப்போ பர்டிகுலர் மார்பகத்துக்கான ஒரு அதாவது பர்டிகுலர் கேன்சர் ரீதியான ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அதை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு வர உமனுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? காம்ப்ளிகேஷன் எதுவும் வராது. காமனாக வந்து என்ன மிஸ்கன்செப்ஷன்னா, இப்போ பாதி மார்பகத்தை மட்டுமோ இல்லை ஒரு பகுதி மார்பகத்தை மட்டுமோ கேன்சருக்கு எடுக்கிறப்ப நம்ம வேறு தசையை கொண்டு வந்து வச்சோன்னா திருப்பி அந்த மார்பகத்தில் புற்றுநோய் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ரெகுலர் அந்த ஃபாலோஅப்பில் இருக்கிறப்ப அந்த டெஸ்ட் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த இது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதனால் மார்பகத்தோட ஷேப் வந்து பழைய மாதிரியே இருக்க போகிறதுனால அதனால் அவங்களுக்கு வந்து அனுகூலம் தான் உண்டு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் உருவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ ஜென்ரலாக திரும்ப வந்து அழகியல் ரீதியான கேள்விகளுக்கு வருவோம் டாக்டர். இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏதாவது பர்டிகுலர் மூக்கையோ இல்லை உதடையோ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும் மைண்டுக்குள்ளே, திரும்ப நம்மளுக்கு ஏதாவது மூக்கில் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் டாக்டர் ஒரு சர்ஜரியை பொறுத்த வரைக்கும்? இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும்தான் போயிட்டுருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்களா? ப்ராப்ளம்னா அன்எக்ஸ்பெக்டடாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றதோ இல்லை வந்து ஹெமட்டோமான்னு சொல்லுவோம், நிறையா இதுனா கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷேப் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட்
காம்ப்ளிகேஷனாக வரும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக காம்ப்ளிகேஷன் வரதுனால சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு எதுவும் கிடையாது. அதாவது லைஃப் த்ரெட்டனிங் எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த பார்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அவங்க எதிர்பார்த்த அவுட்புட் இல்லாமல் இருக்கலாம். ஓகே டாக்டர். தேவைப்பட்ட இன்னொரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது ஒன்று தான், வேற எதுவும். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பேசி தரேன். நான் விருதுநகர் மாவட்டத்தில் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நான் வந்து ஏஜ் 23 ஆகுது. எனக்கு வந்து வாய் வந்து கோணிச்சிட்டு இருக்கோம். ஃபேஸ் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு சைடு மட்டும். அது ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்டு இருக்குங்க டாக்டர். அது நம்ம பேசுகிறப்ப என்ன பிரச்சனை வருதுங்க? இல்லை, பேசுகிறப்ப எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அந்த மீஸ் வந்து ஒரு பக்கம் முளைக்காம ஒரு பக்கம் மட்டும் முளைச்சிருக்குங்க. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ரெட் கலர்ல இருக்குன்னு எதை சொன்னீங்க ஃபேஸ்? அது ஆமா, ஒரு ஃபேஸ் லெஃப்ட் சைடு மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, ரெட் கலர்ல இருந்தது. அது ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? இல்லை, உங்களை நேரில் பார்க்கணுங்க ஐயா. பார்த்து பரிசோதனை பண்ணிட்டு தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். ஓகே. இப்போ ஜென்ரலாக அவர் கேட்ட மாதிரி இப்போ அந்த உதடு வந்து கோணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான கன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ண முடியுங்களா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஓகே டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார், நான் நாடியில் வந்து ஆக்சிடென்ட்ல தழும்பா இருக்கு. ஓகே. அந்த தழும்பு வந்து இந்த ஒரு மாதிரி பருவ மாதிரி இந்த சரியா தழும்பு இது தையல் போடுற இது ஸ்டிச்சிங் போடுறதுனால ஒரு மாதிரி அப்படி இருக்கு. ஓகே. அது எதுவும் பண்ணலாமா சார்? பண்ணலாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். அறுவை சிகிச்சை மூலமாக உங்கள் தழும்பை வந்து குறைக்கலாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டாக்டர், அதாவது ஜென்ரலாக பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றதுல வந்து தசைகள் இல்லை ஒரு பர்டிகுலர் அழகியல் ரீதியானது தவிர்த்து இந்த நரம்புகள் இல்லை அதையும் தாண்டி ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியில் பண்ண முடியுமான்றதை ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதாவது தசைகள், அதுவும் இல்லாமல் ஸ்கின், இதையும் தாண்டி வந்து நரம்புகள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அதில். ஆமாம், நரம்புகள் இருந்ததுன்னா நம்ம காலில் இருக்கிற நமக்கு உபயோகப்படாத நரம்பை எடுத்து நம்ம அந்த நரம்பை வந்து கைக்கோ இல்லை செயல்படும் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் கீழே அதை நம்ம சர்ஜரி பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் நரம்பு ரீதியான டாக்டருடைய நாலேஜோட தான் அது நடக்குமா டாக்டர்? எப்படி ஏன்னா எலும்பு ரீதியான இருக்கும்போது ஒரு ஆர்த்தோ கூட இருப்பார் சொன்னீங்க. ஸோ ஒரு நியூராலஜிஸ்ட்டும் கூட இருப்பாங்களா? நியூராலஜிஸ்ட் அவங்கள பார்த்துக்குவாங்க, பட் ஆப்ரேஷன் வந்து நாங்கள் தான் பண்ணுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரின்றதை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்டர்ஸோடையும் இன்கார்பரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவீங்களா டாக்டர்? பல தருணங்களில் நம்ம மற்றவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டி தேவைப்படும். ஓகே ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், டவுட் என்னன்னு கேளுங்க சார். சார், எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் 4 வருஷம் ஆச்சு சார். ஓப்பன் சர்ஜரி. ஓகே, சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இந்த அந்த இடம் வந்து அந்த தழும்பு வலிக்குதுன்றாங்க. ஓகே. அது நம்ம அந்த தழும்பு வலிக்கிறது எதனாலன்றதை முதல்ல பார்க்கணுங்க ஐயா. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். சில சமயம் வந்து வலி மட்டும் இருக்குது, வேறு எதுவும் நீர்லாம் வரலை அப்படின்னா நம்ம வந்து க்ரீம்ஸு இல்லை டேப்லெட்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம். நீர் ஏதாவது வருது அந்த தழும்புலேருந்து அடிக்கடி அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எதனால் வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கோங்க ஐயா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து தேவராஜன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், என்னோட ஏஜ் வந்து 32. சொல்லுங்கள் சார். சார், எனக்கு வந்து ரைட் சைடு மோலில் வந்து பிளாக்காக இருக்குது ஃபுல்லாகவே, மூக்கில் ஃபுல்லாக. ஓகே. ஸோ அதை ரிமூவ் பண்ண முடியுமா இல்லை சர்ஜரி பண்ண முடியுமா? சர்ஜரி பண்ண ஏன்னா நார்மல் ஸ்கின் என்னோட ஃபேஸ் ஸ்கின்னுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் எதனா தெரியுமா? அது எவ்வளோ நாளாக உங்களுக்கு பிளாக்காக இருக்குங்க? இல்லை மேடம், நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கு. பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது. அதில் வந்து பிளாக்காக இருக்கிறது வந்து இப்போ
நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு என்ன வகையான ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான க்யூர் இருக்குது டாக்டர்? க்யூர் இருக்குது, க்யூர் கண்டிப்பாக இருக்குங்க. பட் ஆனால் அது அந்த அவர் கேட்ட மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கும் வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்குன்றது தெரியாத மாதிரி க்யூர் இருக்குங்க. அதான் நம்ம அது என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அந்த ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும். கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரை மாவட்டம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. எனக்கு ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து ரொம்ப கிழிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க சார். அதாவது நைட் திடீர்னு தூங்கிட்டு போது கை ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். ஓகே. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டோம். டாக்டர்லாம் இங்கே கன்சல்ட் பண்ணது என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் 75% கேரண்டி சொல்ல முடியாது, ஓகே, அதே ப்ராப்ளம் வருன்றாங்க. ஓகே. நீங்கள் கை இறங்கி போகுது அப்படின்னா இந்த ஷோல்டரில் இருக்கிற பந்து கிண்ண இறங்கி போகுதுன்னு சொல்கிறீங்களாங்க? அந்த பந்துக்கிட்ட பிடிச்சிருக்கோம் மேம், ஜாயிண்ட் அந்த இடம் தான். ஜாயிண்ட் பிடிச்சிருக்கு ஜாயிண்ட். அது வந்து ஆக்சுவலாக எலும்பு டாக்டர் தான் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கங்க. ஷோல்டர் ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். அது அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஆர்த்தோபெடிஷன் தான் அவங்க பார்க்கணும். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ டாக்டர், இந்த சர்ஜரியோடைய, அதாவது ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா வந்து அந்த சர்ஜரியுடைய டைம் என்னவாக இருக்கும் டாக்டர்? எவ்வளோ நேரம் நடக்கும் சர்ஜரி? காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்ன ஆப்ரேஷன் பண்ண வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். காஸ்மெட்டிக் சர்ஜரி கேட்டால் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேருந்து எல்லாமே வருது. இப்போ லைப்போசெக்ஷன், சில சமயம் அப்டாமினோபிளாஸ்டி வித் லைப்போசெக்ஷன் பண்ணுவோம். அதாவது டம்மி டக் அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்கிறேன். அது கூட பண்ணிவிட்டு லைப்போசெக்ஷன் பண்ணுவோம். இப்போ லைப்போசெக்ஷனே எடுத்துக்கோங்க டாக்டர், எத்தனை மணி நேரம் நடக்கும் அது? லைப்போசெக்ஷன் வந்து ஒரு சில பேஷண்ட் அப்டமனில் மட்டும், இந்த இடுப்பு சைடில் மட்டும் பண்ண சொல்லி கேட்பாங்க, அப்டமனில் மட்டும் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஷோல்டர்ஸும் சேர்த்து பண்ண சொல்லுவாங்க, தைஸும் சேர்த்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறும். அப்டமன் அண்ட் இது மட்டும்னா ஒரு 1 hour அப்ராக்சிமேட்டாக ஆகும். தைஸும் பண்ணணும், பேக் சைட்லேயும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ப்ரொபோர்ஷனேட் ஆகும். ஓகே. இப்போ ஃபுல் பாடிலாம் பண்ணணும்னா இப்படி ஒரு 6-7 hours அந்த மாதிரி? ஃபுல் பாடி யூஸ்வலாக பண்ண மாட்டோம், ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ பேஷண்ட் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே டாக்டர், இப்போ இதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. ஒருத்தருக்கு வந்து லைப்போசெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க ஒபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோரேஜ் இருந்தால் தான் அது பண்ணுவாங்க இல்லைங்களா? ஒபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோரேஜ் அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பர்டிகுலராக தொடைப்பகுதி மட்டும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பண்ணுவோம். அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் தொடை மட்டும் பருமனாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தொடைக்கு மட்டும் லைப்போசெக்ஷன் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ அந்த லைப்போசெக்ஷனுக்கு முன்னாடி சில க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு வச்சுருப்பீங்களா டாக்டர்? இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது, காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா தான் பண்ணுவோன்ற மாதிரிலாம் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குங்களா? இல்லை, அவங்க வந்து இப்போ வெரி வெரி ஒபீஸ் பேஷண்ட் வந்து லைப்போசெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஒல்லி ஆயிடணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு மைண்ட் பண்ணி வந்தாங்கன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறப்ப, நம்ம அவங்கள்ட்ட என்னென்ன தேவைன்னு பேசுகிறப்ப, நமக்கு தெரிய வரப்போ நம்ம அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பண்ண மாட்டோம். ஓகே டாக்டர், இப்போ இன்னும் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பற்றி பேசுவோம். இப்போ ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எப்படி டாக்டர் ப்ரொசீஜர் ஒர்க் ஆகும்? ஒரு ஹேண்ட் டோனர் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன்றப்ப நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன், மற்றவங்களோட டிஷ்யூவை வந்து நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ ஹேண்டுங்கிறப்ப அது ஒரு முக்கியமான தேவை. அதுவும் 2 பக்கமும் கை இல்லாமல் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொருத்தவங்க இறந்தவங்க கையை எடுத்து நம்ம பொறுத்துறப்ப ஃபஸ்ட்டு எப்படி பிளட் குரூப் மேட்சிங் பார்க்குறோமோ அந்த மாதிரி டைப்பிங் எல்லாம் பார்த்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்களுக்கு இதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து எங்களை பார்த்துட்டு அதை பற்றி எல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க பேஷண்ட். ஸோ இப்போ இன்னொரு நம்மளுக்கு கை கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அந்த டிஷ்யூக்கு யார் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு தான் நம்ம அதை பொருத்த முடியும். ஓகே. அதை பொருத்தினதுக்கப்புறமும் அவங்க வந்து இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு 1 டைம் சொல்யூஷனுக்கு தான் எல்லா பேஷண்ட்டும் எதிர்பார்ப்பாங்க. ஃபாலோஅப்ஸ் எல்லாமே ஒரே டைமில் எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 டைம் சொல்யூஷனும் இருக்கா டாக்டர்? இஸ் இட் பாசிபிள் ஏதாவது ஒரு 1 டைம் சொல்யூஷன்னா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு, அதில் நாங்கள் சதையை மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே எங்களோட தேவைப்படாது. அந்த சமயத்தில் வர மாட்டாங்க, முடிஞ்சிடும். இப்போ வந்து அதாவது ஒரு சர்ஜரிக்கு, ஒரு பர்டிகுலர் சர்ஜரிக்கு வந்து ஒருத்தர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன காம்ப்ளிகேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டயபெட்டிக்காவோ இருக்காங்களோ இல்லை அந்த காம்ப்ளிகேஷன் எவாலுவேட் பண்ணணும். ஓகே டாக்டர், அதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா டாக்டர்? ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் சொல்லிட்டு வருவீங்களா அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு? இல்லை, இந்த ஆப்ரேஷன்னா அதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு மயக்க மருந்து தேவைப்படுதுன்னா என்ன வகையான மயக்க மருந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில
டெஸ்ட் நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் செஞ்சுட்டு மயக்க மருந்து டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அறுவை சிகிச்சை செய்வோம். ஓகே டாக்டர், இதை பற்றி ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. இது காது இந்த ஹோல் கம்மல் போகிற இடம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு சார். அப்புறம் இங்கே சர்ஜரி பண்ணுவாங்க லோக்கல்லையே. அது எனக்கு க்யூர் ஆகலை சார். அது திருப்பி கம்மல் எதுவுமே போட முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. இதில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கரெக்ட் ஆகுமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு பெயினாக இருக்குன்னா உங்களுக்கு அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்மா. அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து மருந்து இல்லைன்னா ஆயின்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு அந்த ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஆப்ரேஷனோட ரிசல்ட் எப்படி இருக்குமா? காது ஓட்டை இன்னும் பெருசாகிடுச்சா இல்லை ஓட்டை எப்படி இருக்கு? இல்லை மேடம், ஆனால் கம்மல் போட்டால் வலிக்குது எனக்கு. அதனால வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு இங்கே வெளியில் போகிற டைம் மட்டும் போட்டுக்கிட்டு அப்புறம். இல்லை, அப்படி இருக்க தேவையில்லைம்மா. அது நம்ம முறையாக நம்ம வைத்தியம் செஞ்சோன்னா அதை குணப்படுத்திடலாம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கே பேசுறீங்கம்மா? நான் பழனிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் மீனா. சொல்லுங்கம்மா. எனக்கு ஏஜ் வந்து 27 ஆகுது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 70 kgs இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இடுப்பு பகுதியில் மட்டும் சதை அதிகமாக இருக்குது. மற்ற பக்கம் லீனாக தான் இருக்குது. அந்த இடுப்பு பகுதி மட்டும் இதாக இருக்குது. அது ஏதாவது சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியுமா? பண்ணலாமா? அதுக்கு லைப்போசெக்ஷன் பண்ணி அந்த பக்கத்தில் அந்த பகுதியில் இருக்கிற கொழுப்பை மட்டும் நம்ம அகற்றிடலாமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த லைப்போசெக்ஷன் அப்படின்னும் போதே வந்து ஒரு பயம் ஏற்படுது. ஐயோ, அது ஒரு சர்ஜரி, அது வந்து கட் பண்ணி வந்து சதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது அந்த பயம் வந்து கரெக்டாக டாக்டர்? ஐ மீன், அது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை, லைப்போசெக்ஷன்றது வந்து ஒரு அறுவை சிகிச்சை. அதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன துளைகள் போட்டு அது மூலமாக வந்து கேனுலான்னு சொல்லுவோம். அதை வச்சு கொழுப்பை வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, இல்லையா? அதில் வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஓகே, அதை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு தான் நம்ம லைப்போசெக்ஷனுக்கே போகும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து ஒரு ஒபிஸாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் கை மட்டும் வந்து ஒபிஸாக இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாங்கன்னா, இப்போ லைப்போசெக்ஷன் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறது பெட்டருங்களா? இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் பண்ண மாட்டோம். சிலர் மேரேஜுக்கு முன்னாடி வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு ஏன்னா திரும்ப ஒரு அந்த ப்ரெக்னன்சி ப்ரொசீஜர் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திரும்ப வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்காக நம்ம இதை பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ ஸ்டோர்டு ஃபேட் சில பேருக்கு கையில் மட்டும் ஃபேட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, காதில் தொடையில் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரெக்னன்சி சமயம் அவங்க திரும்ப அது முன்னாடியே நம்ம பண்ணிக்கலாம். அவங்க வந்து இந்த அளவுக்கு வெயிட் கான்ஷியஸ் அண்ட் அப்பியரன்ஸ் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக லைஃப் ஸ்டைல்ஸ் ஹேபிட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ அது ஒரு வாட்டி எடுத்துட்டா திரும்ப அந்த இடத்துல ஃபேட் ஸ்டோர் ஆகுமா அப்படின்றது தான் கொஸ்டின். அது இந்த லைப்போசெக்ஷனோட கான்செப்டே என்னென்னா, நம்மளோட நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் இந்த பாடி வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட். அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் செல்ஸ் தான் இருக்குமே ஒழிய புதுசாக செல் வந்து வளராது. அன்லெஸ் ரொம்ப ஒபீஸ் ஆனால் மட்டும்தான் புது செல்ஸ் வளரும். ஓகே 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 டாக்டர், இதை பற்றி ஃபர்தராக பேசுவோம். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர், நான் வந்து மேடம் கிட்ட பேச முடியுமா? பேசுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து 2 டெலிவரி அந்த செஸ்ட் கொஞ்சம் இறக்கமா இருக்கு. வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதில் உரைச்சிட்டு. அதனால அது ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் சரி பண்ண முடியுமா? ரொம்ப தூங்கின மாதிரி இருக்கிறது. எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லிடுங்கம்மா. செஸ்ட் ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கு எனக்கு. பிரஸ்ட் மார்பகம் சொல்றீங்களாமா? மார்பகம் இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. மார்பகம் இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம அதை ஏத்துற மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி செய்யலாமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒருத்தருடைய பாடி அனாட்டமியில் ஒரு பர்டிகுலர் கை மட்டும் ஒரு ஒபீஸாக இருக்குது, கால் மட்டும் ஒபீஸாக இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அது வந்து ஹெரிடிட்டிக்கா அல்லது ஜீன் மூலியமாக உருவாக்கப்படுறதா? கை மட்டும் பெருசாக இருக்குன்னா ஒரே ஒரு கை மட்டும் பெருசாக இல்லை, அப்படி சொல்லலை. ஃபேட் ஸ்டோர் சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ தொடை மட்டும் ஸ்டோர் ஆகுது, மற்ற பாடிலாம் வந்து ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றதுக்கான ஏதாவது ரீசன் இருக்கா டாக்டர்? அதுக்கான பர்டிகுலர் காரணம் எதுவும் கிடையாது. யூஸ்வலாக வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடையில் வெயிட் அதிகமாக போடும். அந்த மாதிரி ஹார்மோனல் ரீசன்ஸ் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சர்ஜரி பண்ணும்போது ஹார்மோன் ரீதியாக ஏதாவது செக்அப் பண்ண வேண்டியதாக இருக்குமா? ஆமாம், செக் பண்ணி. என்ன டாக்டர் செக் பண்ணுங்க ஹார்மோன் ரீதியாக? பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் செக் பண்ணுவோம். ஓகே ஓகே டாக்டர், இப்போ திரும்ப அகைன் ஒருத்தருக்கு அப்டோமல் பிளாஸ்டின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது டமி டக் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த டமி டக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். எத்தனை நிறைய இப்போ மக்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்களா டமி டக்காக?
டம்மி டக் வந்து லேடிஸ்க்கும் பண்ணலாம் ஜென்ஸுக்கும் பண்ணலாம். பட் நிறைய நாம இப்போ பண்ணிட்டு இருக்க வந்து லேடிஸ்க்கு தான் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக டம்மி டக் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொசீஜரலாக ஆயிடுச்சு. இப்போ மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஓகே டாக்டர், நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி ரீதியான நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ஐ திங்க் நிறைய மக்களுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் லாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். வணக்கம். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.